ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெரும் கருணையும் நம் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவரின் குடும்பத்தாரின் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய பெயர் மரியம். நான் கிறிஸ்துவத்திலேருந்து இஸ்லாத்தை என்னுடைய வாழ்க்கை நெறியா ஏற்றுட்டு வந்திருக்கேன். என்னுடைய பழைய பேர் இளந்திரி. நான் சின்ன வயசுலேயே இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்கே ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். என்னென்னா, நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுல நிறைய விதமான வதந்திகள்லாம் பரப்புகிறாங்க. என்னென்னா, பெண்களை அடிமைப்படுத்தி அவங்களோட வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, இல்லைன்னா அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி இஸ்லாத்துக்கு வராங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்களோட நிலைப்பாடு அது கிடையாது. என்னென்னா, நம்மளை படைச்ச இறைவன் யார் அப்படின்ற கேள்வியும் நிறைய விஷயத்த ஆராய்ஞ்சி அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கேன். இந்த இஸ்லாத்திய மார்க்கத்தை எடுத்து நான் 10 வருஷம் ஆகுது. இன்னமும் இதில் தான் என்னுடைய லைஃப் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெருசாக யாருமே தாவாலாம் பண்ணி நான் இஸ்லாத்துக்கு வரல. தாவானா இஸ்லாம் பற்றி சொல்லி இஸ்லாத்துக்கு கொண்டு வருது, அந்த மாதிரி கூட நான் இஸ்லாத்துக்கு வரல. என்னன்னா, நம்மளை படைச்ச இறைவன் யார் அப்படின்ற சிந்தனையிலையும் பைபிள் வசனங்கள் மூலயமாவும் குரானும் தான் நான் இஸ்லாத்துக்கு வரத்துக்கான மிக முக்கிய காரணமாக இருந்தது. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்துவத்தில் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். என்னென்னா, ஒரு 7 வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். சர்ச்சுக்கு போகிறது, சண்டே ஸ்கூல் போகிறது, விபிஎஸ் போகிறது, இந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் ட்ராவலே ஆகிட்டு இருந்தது. என்னுடைய மாமி பக்கத்து வீட்டில் எவ்வளோ லாங் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாலும் நானும் போயிடுவேன். அப்படியே போய் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே ஆயிடுச்சு. இப்போது இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் வரும்போது விபிஎஸ் வைப்பாங்க ஒவ்வொரு சர்ச்சில். அது எல்லாத்தையுமே போயிட்டு வீக்லி அட்டன் பண்ணுறது. நான் போகிறது இல்லாமல் வீட்டான பக்கத்தில் யார் பசங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு ஆர்வம் அதிகம். இதே மாதிரி போயிட்டு இருந்ததுனால ஈடுபாடுமே கிறிஸ்துவத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்படி தான் லைஃப் ட்ராவல் ஆகிடுச்சு. ஒரு 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டேன். 7th ஸ்டாண்டர்டில் தான் இஸ்லாம்னு ஒரு விஷயத்தையே கேள்விப்படுறேன். என்னென்னா, அப்படின்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு ஸ்லம் ஏரியான்றதுனால பக்கத்தில் வீடு இருக்கும். இந்த மாதிரி முஸ்லீம்ஸை பார்த்துருக்கோம், ஜென்ரலாக பார்த்துருக்குமே தவிர்த்து அதை பற்றி நாங்கள் பெருசாக யோசிச்சதெல்லாம் அவங்களும் எங்களை இந்த மாதிரி அப்படின்னு எங்களுக்கு சொன்னது கிடையாது. எங்கள் இடத்துல திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்தார். அவர் பேர் வெங்கடேஷ். இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் அவர் பேர் ஹிலால். அவர் ஏற்றுனது எங்களுக்கு புதுசாக இருந்தது. அவர் ஏற்றுட்டு என்னுடைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இஸ்லாத்தை பற்றி சொல்லுவார். என்னன்னா, இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. அவங்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டானவங்க, நான் கொஞ்சம் சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் கிறிஸ்டின். அவங்க அம்மா கூட தான் நான் சர்ச்சுக்கே போவேன். அதனால் என்னை கூப்பிட்டு அவர் பெருசாக சொன்னதும் நானும் கேட்க மாட்டேன். என் சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டுட்டு எங்கள் வீட்டில் அந்த கான்வர்சேஷன் நடைபெறும். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அல்லான்றவன் ஒருத்தன் தானா, அவன் தான் இந்த உலகத்தெல்லாம் படைச்சவனா, ஏசு கிறிஸ்து தூதர் தானா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கோபமாக வரும். என்ன இது, யாரோ ஒருத்தர் அல்லாவை போய் கடவுள்னு சொல்கிறாங்க, ஏசு கிறிஸ்துவை போய் தூதர்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கோபமாக வரும். இருந்தாலுமே அந்த கோபத்தை என்னால் வெளிக்காட்ட முடியாது. நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கல. என்னன்னா, என்னுடைய சிஸ்டர்ஸ் எப்படின்னா பெருசாக இந்த கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப உள்ளார்ந்தெல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் அதில் தனித்து இருப்பேனே. அப்படின்னு நான் அதை பற்றி யோசிக்காமல் அதை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம்னா, நான் எங்களுடைய சண்டே ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு 7 days ட்ரிப்பு மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அது கேம்ப் மாதிரி. அது தாம்பரம் இரும்பலூரில் இருக்குது. அங்கே எங்களை 7 days அங்கேயே தங்கி அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அதை அட்டன் பண்ணோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்க பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எனி டைம் ஒயிட் ரைஸ் தான் போட்டுட்ருப்பாங்க, கொண்டை போட்டுட்ருப்பாங்க, தலைலாம் வரமாட்டாங்க, நகை எதுவுமே போட மாட்டாங்க, பவுடர் கூட அடிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது எனக்குமே பிடிச்சிருந்தது. ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம இப்படி தான் அமைச்சிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நான் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டேன். நாங்கள் அங்கே போய் இருந்த 6 நாளுமே நாங்களுமே அப்படி தான் இருந்தோம். அங்கேருந்து கிளம்பும் போது 7th day அங்கேருந்து கிளம்ப போகிறோன்றதுனால ப்ரேயர் அதிகமாக இருந்தது. ப்ரேயர் அதிகமாக இருந்ததுனால இயேசுவை பற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த ட்ரம்ஸ்லாம் வாச்சிட்டு இருக்கும் போது அங்கே எல்லாருக்குமே அபிஷேகத்தில் நிரப்பப்படுறாங்க. அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. அபிஷேகம் என்னன்னா, ஆவியானவர் இறங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் எல்லார் மேலேயும் வருது. அந்நிய பாஷை எல்லாம் பேசுகிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கூட அபிஷேகம் வருது, எனக்கு வரவே இல்லை. என்னடா இது, நம்மளுக்கு மட்டும் அபிஷேகம் வரவே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்கும் போது அங்கே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏன் இருப்பாங்கன்னா, இப்போது லேடிஸ்லாம் கீழே விழுவாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுத்து எழுப்புறதுக்கோ, அப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விடுறதுக்கோ அவங்க இருப்பாங்க. அதில் ஒரு வாலண்டியர்ஸ் என்கிட்ட நீ கண்ணை மூடி கை தட்டு, உனக்குமே அபிஷேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சொன்ன உடனே அதன்படியே நானும் பண்ணேன். பண்ண உடனே எனக்கும் அபிஷேகம் வந்துருச்சு. வந்தோனே ரொம்ப சந்தோஷம் தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் என் மனசுல ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தது. நான் அப்ப கூட அத பத்தி பெருசா யோசிக்கல. நான் அங்கருந்து கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோனே என்னுடைய பிரதர்ஸ்லாம் சொன்னாங்க, "இந்த மாரி உங்க பொண்ணு அபிஷேகம் பெற்றிருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, எங்க வீட்லயும் கிறிஸ்டியன்றதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எங்க வீடு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. சாமி கோயில் இருக்கு. அங்க வந்து அந்த கோயில்ல அன்னைக்கு திருவிழா. எனக்கு அப்பத்துலருந்தே இந்துஸ் இதுல நம்பிக்கை கிடையாது. ஏன் எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னா, இப்போ ஒரு செங்கல் இருக்கு. அத வச்சு நம்ம வீடு கட்டுறோம். அத நம்ம என்ன வேணா பயன்படுத்தலாம். அதே செங்கல கழுவி, மஞ்சள் பூசி, குங்குமம் வச்சு, அதே செங்கல் சாமியா வணங்கலாம். நம்ம தான் அத உருவாக்குறோம். அத நம்மள எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்றதுனாலயே எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. அந்த கோயில்ல அன்னைக்கு திருவிழா. நாங்க வீட்டுக்குள்ள இருக்கோம். நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு ஏன் அந்த சிந்தனை வந்துச்சு இந்த செகண்ட் வரைக்குமே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம இப்பயும் அந்த கோயிலுக்கு ட்ரம்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, இப்பவும் நம்ம கண்ண மூடி கை தட்டுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு அபிஷேகம் வருதான்னு பார்ப்போம் அப்டின்ட்டு நான் யோசிச்சு பார்த்தப்ப, வீட்டுக்குள்ளயுமே எனக்கு அபிஷேகம் வந்தது. என்னடா இதுன்ற மாரி ஒரே குழப்பம். நம்மளுக்கு அந்த இடத்துல வருதுன்னா, அது இயேசு கிறிஸ்துவ பத்தி பாடப்பட்ட இடம். அது தேவாலயம், பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல நம்மளுக்கு அபிஷேகம் வருதுன்னா, அதுக்கு நெறைய விதமான காரணங்கள் இருக்கு. நம்மளுக்கு வீட்டுக்குள்ள ஏன் வரணும்? அது வேற இல்லாம ஒரு கோயிலுக்காக மோளம் அடிக்கிறாங்க. அதுல ஏன் நம்மளுக்கு அ அ அபிஷேகம் வரணும்? அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே நான் அதிகமா கேள்வி கேட்டு, இந்த குழப்பம் எனக்கு எங்க கொண்டு போய் விட்டுருச்சுன்னா, நம்மள படைச்ச இறைவன நம்ம சரியா தான் வணங்கிட்டு இருக்கோமா? இல்ல நம்ம ஏதாவது ஒரு வழியில இருக்கிறோமா? தவறான வழியில எதுனா இருக்கோமா? நம்ம சரியான ஒரு கொள்கையில தான் இருக்கிறோமான்ற கேள்வி நெறைய உள்ளுக்குள்ள போட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டேன். நான் அத பத்தி வெளியவும் என்னால சொல்ல முடியல. சொன்னா என்ன கேட்பாங்க? என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு பயம். அதனால வெளியவும் சொல்லல. என்னோட 2வது அக்கா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் இஸ்லாத்துல. அவங்க வந்து அதுல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுல இருந்தாங்க. அவங்க ஒரு இதுவுக்கு போவாங்க. சண்டே சண்டே ஒன் காட் ஒன் மெசேஜ் அதுக்கு போவாங்க. அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தவங்க போல. இது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுனா இவங்க முஸ்லிம்ஸ் அப்படின்னு மட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க சரி, இவங்க கூட நம்ம போய் பார்க்கலாம். இவங்க என்னதான் சொல்ல வராங்க கடவுள பத்தி? இவங்க கடவுள பத்தி இவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்றது பட்சத்துல நான் அங்க போனனே. அங்க போய் பார்த்தா, அங்க எனக்கு பயங்கர ஒரு ரொம்ப வேறுபாடா இருந்தது. என்னன்னா, அவங்க கடவுள பத்தி எதுவுமே சொல்லல. உங்களுக்கு கடவுளுக்கு ஒப்பா என்னென்ன கேள்வி இருக்கோ அத கேளுங்கன்ட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, ஒரு வாரமா நம்ம மனசுல இதே குழப்பத்தோட தான் நம்ம இருந்தோம். இவங்க அதுக்கேத்த மாரி கேள்வி கேளுங்கன்னாங்களே! அப்டின்ட்டு நானும் என்ன பண்ணேன், என்னுடைய கேள்விய நான் முன்வச்சேன். என்னன்னா, நீங்க ஏன் இயேசு கிறிஸ்துவ கடவுள் இல்லன்னு சொல்றீங்க? அவர ஏன் தூதர்ன்னு சொல்றீங்க? அவர் நம்மளுடைய பாவங்களுக்கு தானே மரணிச்சிருக்காரு அப்டின்ற விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வந்ததுன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து அ நம்ம பாவங்களுக்காக மரணிச்சாரு அப்டின்னு நீங்க சொல்றீங்கம்மா. ஆனா இயேசு கிறிஸ்துவ வந்து, நான் உங்க பாவங்களுக்காக என்னுடைய உயிர தியாகம் பண்றேன்னு வந்து தியாகம் பண்ணாரா? இல்லன்னா வந்து அவர அடிச்சு இழுத்துட்டு போய் சிலுவைல அறைஞ்சாங்களா? அப்படின்னு சொன்னாங்க. அவரு 2வது சொன்னது தான் கரெக்ட்டு. அவர அடிச்சு இழுத்துட்டு போய் சிலுவைல அறைஞ்சாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைல அறையும்போது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு கேட்கிறாரே!" அப்படின்னு சொன்னாங்க. அவர வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனாலும் அவர் அந்த வார்த்தைய சொல்றாரு அப்படின்னாங்க. இந்த வசனம் வந்து இருக்கு பைபிள்ன்றது எனக்கு தெரியும். அதாவது இந்த வசனம் சங்கீதம் 22:1லயும் பழைய ஏற்பாடு மத்தேயு மத்தேயு 27:46 மார்க் 15:34லயும் இந்த வசனம் இருக்கு. இந்த வசனம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமா இருக்கு. ஆமா சொல்லியிருக்காரு தான் அப்படின்னு நானும் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகேம்மா, இப்ப வாழ்ந்துட்டு இருக்க பட்சத்துல கூட மனிதர்கள் எல்லாருமே தவறு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இன்னுமேவும் தவறு பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கயேன். அப்படின்ற பட்சத்துல நம்ம பண்ணக்கூடிய தவறுக்கு அவர் ஒருத்தர் உயிர பலியாக்குறது எந்த விதத்துல சரியா இருக்கு அப்படின்னாங்க. அந்த விஷயமும் எனக்கு சரியா பட்டுது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அ இயேசு கிறிஸ்துவ பத்தி நீங்க இவ்ளோ சொல்றீங்க. இவ்ளோ இதுவா இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து பைபிள்ல ஒரு இடத்துலயாச்சு நான் தான் கடவுள். என்ன நீங்க வணங்குங்கன்னு சொல்லியிருக்காராம்மா? அப்படின்னு கேட்டாங்க. அ நான் அந்த வசனம் மாதிரி பைபிள்ல நான் படிச்சது கிடையாது. நான் பார்த்ததும் கிடையாது. சரி இல்ல இ எ நான் இல்லன்ற வார்த்தைய சொல்ட்டா, அவங்க அதுல கொஞ்சம் இதுவாயிடுவாங்கன்னு நான் சொல்லவே இல்ல அந்த வார்த்தைய. இல்ல நான் என் பிரதர்ஸ்கிட்டலாம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு நானும் என்ன பண்ணேன் சரி நாங்க வந்து கிளம்பும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய நீங்க பண்றது பாவம். இத நீங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தாம்மா வந்தாரு. நம்ம பாவங்களுக்காக அவர் உயிர் விட வரல அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்பவே சரியா பட்டுது. ஆமா தானே அப்படின்ட்டு. சரி நான் அங்கருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. இவங்க மட்டுமே நம்மள கேள்வி கேட்டுன்னுருக்காங்க. நம்மளும் கம்முனு ஆயிட்டோம். நம்ம அவங்கள கேள்வி கேட்கலாம் எப்படி? அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அ "நீங்க யார வணங்கிட்டு இருக்கீங்க அப்போ சொல்லுங்க" அப்படின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு இல்லையாம்மா,
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு. அவரை தாம்மா நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவரை தான் அரபுன்ற முல்ல அல்லான்னு சொல்றோன்றதாங்க. அப்போ ஒரு விஷயத்த நான் தெளிவா புரிஞ்சுக்கினேன். இதுல மொழிகள் தான் வேறுபாடே தவிர இறைவன் வேறுபாடு கிடையாது. தமிழ்ல எப்படி இறைவன் சொல்றோம், இங்கிலீஷ்ல எப்படி காடுன்னு சொல்றோம், தெலுங்குல எப்படி தேவடான்னு சொல்றோம், அந்த மாதிரி அரபுன்றதுல அல்லாஹ் இறைவன்னா அல்லான்ற விஷயத்த நான் தெளிவா புரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் வந்துட்டு என்னுடைய சண்டே ஸ்கூல்ல போயிட்டு நான் இந்த கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு, என் தேவனே ஏன் கைவிட்டீரு? அவர்கிட்ட தானே நம்ம போய் கேட்கணும். நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவ கேட்கிறோம் அப்படின்றதையும் கேட்டேன். 2வது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலயாச்சும் சொல்லியிருக்காரா? நான் தான் இறைவன். என்ன நீங்க வணங்குங்க அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்காரா? அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க கிட்ட இருந்து சரியா பதிலே வரல. என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன் மேல பிசாசு இருக்கு. நீ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ அபிஷேகம் பெற்ற பெண்ணு. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அப்படின்றத நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதிலே சொல்லாம இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சைடு வந்து இந்த இந்த முஸ்லிம்ஸ் கிட்ட கேட்கும்போது இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இஸ்லாத்துக்கு வந்தவங்க, "உனக்கு என்ன கேள்வி தோணுதோ நீ கேளுமா. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நான் ரெடியா இருக்கோம்." அப்படின்றத சொன்னாங்க. அப்போ ஒரு அண்ணன் ஒரு புத்தகம் குடுத்தாரு. என்னன்னா, புனித பைபிள் ஆண்டவரால் அருளப்பட்டது. அது பழனி பாபா எழுதிய புக்கு. அந்த புக்க குடுத்தாரு. இதுல பைபிள்ல இருக்க வசனம் இதுல இருக்கும். நீ இத படிச்சு பாரு. இதுலருந்து உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். அது மட்டும் இல்லாம, இயேசு கிறிஸ்து பிதாவ தான் வணங்க சொல்லியிருக்காருன்ற பைபிள்ல இருக்குன்றது சில குறிப்புகள் இருக்குன்ட்டு அந்த புத்தகத்த என்கிட்ட குடுத்துட்டாரு. என்கிட்ட பைபிள் இருக்கனால நான் சரி வீட்டுக்கு போயிட்டு அத ஆராய ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு விஷயத்த நான் தெளிவா புரிஞ்சுக்கினேன். என்னன்னா, இப்ப நான் கிறிஸ்துவத்துல இருக்கும்போது நான் ஏன் சரியா இருக்கணும்? நான் ஏன் இந்த அளவுக்குலாம் இருக்கணும்ன்றது என் மனசுல ஆழமா வச்சேன்னா, எனக்கு வந்து இந்த உலக வாழ்க்கைய விட எனக்கு பரலோக ராஜ்யம் முக்கியமா தெரிஞ்சது. அந்த பரலோக ராஜ்யத்த பத்தி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அத்தியாயம் 7 வசனம் 21ல, "என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தை அடைய முடியும். என்ன நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோகத்தை அடைய முடியாது." அப்படின்ற அப்படின்ற வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்போ என்னையும் உங்களையும் படைச்ச இறைவனை இறைவன்னு சொல்லுங்க, கர்த்தர்ன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் அப்படி சொல்றாரு. அப்போ எனக்கு அந்த பரலோக ராஜ்யம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவையும் என்னையும் படைச்ச இறைவனை தான் நான் இறைவன் சொல்ல முடியுன்ற விஷயத்த எனக்கு சரியா பட்டது. நான் இதை ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த விஷயத்த மட்டுமே ஆராய்ஞ்சா பத்தாது. நம்ம வந்து இந்த முஸ்லிம்ஸ் ஃபாலோ பண்றாங்களே இந்த குரான், இதையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு குரான எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். குரான எடுத்து படிக்கும்போது அதுல ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, அதுல தெளிவா போட்டிருக்கு. இறைவன்றவன் ஒருத்தன் தான். அவன் அல்லாஹ் தான். அவன தவிர்த்து நம்ம யாரையும் வணங்கக்கூடாது. அவன் தான் இந்த உலகத்த எல்லாம் படைச்சவன் அப்படின்றதையும் குரான்ல படிச்சேன். அது மட்டும் இல்லாம என்னன்னா, நான் இந்த உலகத்துக்கு 25 நபிமார்கள் அனுப்பியிருக்கேன். அவங்க எல்லாரையுமே என்னுடைய இறைச்செய்திய சொல்றதுக்கு தான் அனுப்பியிருக்கேன். ஆபிரகாம் இருந்தாலும், மோசே இருந்தாலும், நோவா இருந்தாலும், தாவீது இருந்தாலும், இயேசு கிறிஸ்து இருந்தாலும் எல்லாருமே என்னுடைய இறைச்செய்திய சொல்றதுக்கு மட்டும் தான் நான் அனுப்பியிருக்கேன்றதையும் நான் இந்த குரான்ல படிச்சேன். படிச்சுட்டு அதுக்கு ஒத்து போற மாதிரி பைபிள்லயும் ஒரு வசனத்த இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, யோவான் எழுதிய சுவிசேஷம் அத்தியாயம் 5 வசனம் 30ல இன்னும் நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என்னுடைய தீர்ப்பு நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கடவுள்ன்ற பட்சத்துல அவர் எப்படி சுயமா யோசிக்காம இருந்திருக்க முடியுன்ற விஷயத்த யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம இப்போ குரான்ல இருந்தது இல்லையா, நான் எல்லாரையும் என்னுடைய இறை செய்தியை சொல்றதுக்கு தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்றது. அதையும் இயேசு கிறிஸ்து தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா, என்ன அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்கிறேன்னா என்னுடைய தீர்ப்பே நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் பிதா கிட்ட இருந்து தான் வந்திருக்காருன்ற விஷயத்த நான் தெளிவா விளங்கிக்கினேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு. அவர நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொல்லியிருக்க வசனத்தையும் நான் பார்த்தேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 12, 13ல இன்னும் அநேக காரியங்களையும் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை இப்பொழுது சொன்னால் நீங்க தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் கேள்விப்பட்டையாவும் உங்களுக்கு சொல்லுவார். அப்ப இவர் யார் என்றதை ஏன் கிறிஸ்தவர்கள் யோசிக்கவே இல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து போதனைகளை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா அவர் சொல்லக்கூடிய போதனைங்க ஏத்துக்கணும் இல்லையா? அவர் கடைசியா ஃபாலோ பண்ண சொல்ற நபி நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனாலதான் நான் இயேசு கிறிஸ்துவ நம்பலன்னா அவர் முஸ்லீமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நம்பி அவருடைய போதனைகளை ஏத்துக்கினா மட்டும்தான் நான் ஒரு முஸ்லீமாவே இருக்க முடியும். அப்ப நான் ஒரு முஸ்லீம்ன்ற பட்சத்துல இயேசு கிறிஸ்து அடுத்ததான் பின்பற்ற சொல்லக்கூடிய நபியை நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அவர் வேற யாரும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்புறம் இவ்வளோ விஷயத்தையும் நான் ஆராய்ஞ்சி இந்த விஷயத்தெல்லாம் பைபிள்ல இருந்து எடுத்து படிச்சு சரி இயேசு கிறிஸ்துவ பத்தி இந்த குரான் என்ன சொல்லுது அப்படின்றத படிக்கலாம் அப்படின்றத குரான்ல இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத தேட ஆரம்பிச்சேன். அதுல வந்து குரான்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கு இயேசு கிறிஸ்து வந்து தந்தை இல்லாம பிறந்தாரு. அவர் வந்து ஆதாம் நபியை போன்றவர் அப்படின்றதும், அது மட்டும் இல்ல குருடர்கள், செவிடர்கள் இவர்கள் எல்லாம் குணப்படுத்தினாரு, இறந்தவர்களை உயிர் பெற்றாரு அப்படின்ற விஷயங்களையும் நான் படிச்சேன். அது வந்து அத்தியாயம் 5 வசனம் 116, 117ல இயேசு கிறிஸ்துவ பார்த்து இறைவன் கேட்கிறான்,
மரியமின் மகன் ஈசாவே, அல்லாவென்று என்னையும் என் தாயாரும் நீர் கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதரிடம் கூறினீரா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து இறைவன் கேட்கிறான். நீங்க வந்து உங்களையும் உங்க தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கன்னு நீங்க சொன்னீங்களா மக்களிடத்துல அப்படின்னு இறைவன் கேட்கும்போது, அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்வாராம், நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை, அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் மனதில் உள்ளதை ஒருபோதும் நான் அறிய மாட்டேன், நிச்சயமாக நீயே மறைவானவற்றை நன்கு அறிபவன். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து. நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லுவாராம், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாவையே வணங்குங்கள் என்பதை தவிர வேற எதையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுத்திருக்காராம். அப்போ இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காருன்றது எனக்கு தெளிவா புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி ஒரு வசனத்தை பைபிளையும் நான் படிச்சேன். மத்திய எழுதிய சுவிசேஷம் 22:23 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவாராம், நான் ஒரு காலம் உங்களை அறியல, அக்கிரமம் செய்கிறேன், விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்காரு, என்னை உங்களை படைச்ச இறைவனை மட்டும் நீங்க இறைவன் வணங்குங்க, அது மட்டும் இல்லாம நான் பிதாவிடத்திலிருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதையும், எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு, அவரை நீங்க பின்பற்றுங்க, அவர் சொல்றத கேளுங்க அப்படின்றதையும் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்கிறத நான் குரான்லயுமே பார்த்தேன், பைபிளையுமே படிச்சு இந்த விஷயத்த நான் விளங்கிக்கினேன். இப்ப நம்ம எல்லாருமே யோசிக்கிறேன், இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா படைக்கப்பட்டிருக்கு. ஒரு சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் இது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்போ இன்றைய அறிவியல் சொல்லுது, ஒரு பொருள் உள்ள இருந்து இயங்காமல் அந்த பொருள் இயங்குவதில்லை. அப்போ இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு, அதை இயக்க கூட ஒருத்தன் இருக்கான். அப்போ அவன் இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சு, இப்ப நம்மளுடைய படைப்பை பார்த்தா நம்ம எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு உயிரினங்களா இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா படைக்கப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் எப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதர் போல தோன்றிட முடியுன்ற கேள்வியை நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். அவன் எப்படி ஒரு மாபெரும் சக்தியா இருக்க முடியும், அவன் நம்ம சாதாரண கண்களால பாத்திர முடியுமான்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்கணும். இவ்வளோ விஷயங்களையுமே ஆராய்ஞ்சு, இவ்வளோ விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு இறைவனுடைய மிகப்பெரிய நடத்தின நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வணங்கிட்டு இருக்கோம் ஒரு கடவுளை, அந்த கடவுள் எந்த மாதிரியான தன்மைகள் உடையவனா இருக்கணும்ன்றத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இப்ப பிறக்கிறவங்க இறைவனா இருக்க முடியாது, நம்மள உருவாக்குறவங்க தான் இறைவனா இருக்க முடியும். வாழ்ந்து தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறவங்க இறைவனா இருக்க முடியாது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றவங்க தான் இறைவனா இருக்க முடியும். இறக்குறவங்க இறைவனா இருக்கவே முடியாது, அது நம்மளுக்கு நிகழ்த்துறவங்க தான் இறைவனா இருக்க முடியும். இது மூணுத்தையுமே எப்படி நிகழக்கூடியவங்க இறைவனா இருக்க முடியும், நம்மளுக்கு நிகழ்த்தக்கூடியவங்க தான் இறைவனா இருக்க முடியுன்ற விஷயத்த நான் தெளிவா புரிஞ்சுக்கினேன். இந்த விஷயத்த அல்குரான் அவ்வளோ ஒரு அழகா தெளிவா சொல்லுதா. 112வது அத்தியாயத்துல சொல்லுது, ஏகத்துவம். இறைவன்றம் பல பேர் கிடையாது, அவன் ஒரே ஒருத்த மட்டும்தான், அவனுக்கு பசி தூக்கம் தாகம் எதுவுமே கிடையாது, அவன் எத்தனையும் மற்றவனா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பிறப்பு கிடையாது, அவனுக்கு சந்ததிகள் கிடையாது, அவனுக்கு நிகரா யாருமே கிடையாது, அவன் மட்டுமே எனக்குமே நினைச்சிருக்கிறவன் அப்படின்ற விஷயத்த நான் குரான்ல படிச்சு இவ்வளோ விஷயத்தையும் நான் ஆராய்ஞ்சு சாதாரணமா இதுக்குள்ள வரல. இதுக்குள்ள வரும்போது நிறைய விதமான போராட்டங்கள், நிறைய விதமான அசிங்கங்கள்லாம் பட்டுதான் இந்த மார்க்கத்தை ஏத்திருக்கோம். எப்படின்னா பெண்களாகிய தனியா இண்டிவிஜுவலா வரும்போதுதான் அதோடைய கஷ்டம் வலி வேதனை என்னன்ட்டு தெரியும். ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்டும் பெருசா இஸ்லாத்துல கிடையாது, நாங்க மட்டும்தான் அதை ஏத்துட்டு வருதுனால நிறைய விதமான ஸ்ட்ரகிள்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கத்துல இருந்துட்டு இருக்கோம். அது உள்ள வந்து பார்க்கும்போது, அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கரெக்டான மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கோம் பாத்தியா அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான இறைவனை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இதுல எந்த விதமான குழப்பங்களும் எந்த விதமான முரண்பாடுகளும் நான் இதுல பார்க்கல. இந்த குரானை எடுத்து படிக்கும்போது எவ்வளோ விதமான அறிவியல்கள் உண்மைகள், எவ்வளோ விதமா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது இந்த குரான் அழகா எடுத்து வைக்குது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நிறைய முஸ்லீம் சமுதாயத்தை பார்க்கும்போது நிறைய பேர் தர்கா வழிபாட்டுல இருக்காங்க, நிறைய விதமான மூட நம்பிக்கையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது, என்னடா இறைவன் இது எப்படி தடுக்கிறான். இப்ப தர்கால என்ன பண்றாங்கன்னா ஒரு சமாதியை வச்சு அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன இது பண்ணவே கூடாது, இவங்க ஏன் இதை பண்றாங்க, இறைவன் எல்லாத்தையுமே நான் மன்னிப்பேன், ஆனா எனக்கு இணை வைக்கிறத நான் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டேன்றான், அப்ப ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு நினைச்சு நான் நிறைய வாட்டி கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு விஷயத்த நான் தெளிவா புரிஞ்சுக்கிறேன், இதுக்கு ஒரே என்ன காரணம், அவங்க குரானை ஓதுறாங்க அவ்வளவுதான், அதை படிச்சு அதை விளங்கியிருந்தா இந்த தவிர அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற விஷயத்த நான் தெளிவா புரிஞ்சுக்கினேன். இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு நேர்வழியான ஒரு பாதையில வந்துட்டோம், நம்ம மத்தவங்க கிட்ட அதை எத்தி வைக்கிறோமா, நம்ம அது மத்தவங்க கிட்ட சொல்றோமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நம்ம எடுத்துட்டோம், நம்ம கல்வி ஞானத்தை பெற்றுட்டோம், அவ்வளவுதான்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம மத்தவங்களுக்கு என்ன சொன்னோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திக்கணும். அதாவது தாவான்றது ஒரு சாதாரணமா பணி நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா நபிகளார்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஒரு சிறந்த பணி,
அத தாவா பண்ணி. இப்போ லேடீஸா இருக்கனால நம்ம என்ன போய் மத்தவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசிக்கவே தேவையில்ல. என்னன்னா, இப்போ நபி ந நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அத யோசிச்சிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல, இந்த இடத்துல எனக்கும் இந்த இஸ்லாம் கிடைச்சு நான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க மாட்டேன். ஆமா தானே? அப்படின்ற பட்சத்துல தாவா பண்ணி நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு 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 சிலர் ஒருத்தர் பண்றாங்களா, அத தப்புன்னு நம்ம சொன்னாலே அதுவே தாவா தான். அப்போ அந்த விஷயத்த நம்ம ஒவ்வொருத்தருமே செய்யக்கூடிய நன்மக்களா இறைவன் நம்மள ஆக்கி அருள்வானாக. மட்டும் இல்லாம இறைவன் நம்மள வந்து ஒரு சிறந்த சமுதாயம் அப்படின்ற விஷயத்துல சொல்லியிருக்கான். இந்த சமுதாயம் தான் நன்மையை ஏவுறாங்க. தீமையான விஷயத்தெல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்றத குரான்ல இறைவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயர்களா நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்ம பெற்ற ஒரு நேர்வழிய மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லணும். அவங்களையும் நேர்வழியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் பிரார்த்தனை செய்றேன். இறைவன்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.